ஹலோ டீச்சர்ஸ், குட் மார்னிங். இன்றைக்கி டெட் பேப்பர் 2க்கு ஃபைனலாக ஒரு ரிவிஷன் பண்ணுறதுக்கு ரொம்ப ஈஸியான கொஷினாக பார்ப்போம். ஏன்னா இது ரொம்ப ஹார்டாக நம்ம போட்டு பார்க்க முடியாது நம்ம இருக்கிற மனநிலையில். அதனால் ஃபைனல் ரிவிஷன் ரொம்ப சிம்பிளான கொஷினு, சும்மா ஜஸ்ட் அப்படியே போகிற போக்கில் ரொம்ப காமாக பார்க்குற மாதிரி ஒரு எளிமையான கொஷினை மாடல் கொஷினாக பார்ப்போம். நம்ம இப்போ கொஷின் அட்டன் பண்ணும்போது சில கேள்விகள் தெரியாது இல்லையா, அதை எப்படி அட்டன் பண்ணுறதுன்ட்டு சென்ற வீடியோவில் பார்த்தோம். ஏன்னா ஆணைக்கும் அடிசருக்கும் கற்றது கைமண்ணளவுன்னு சொல்லுவாங்க. அதனால் தெரியாத கொஷினு எப்படியும் 1-2 இருக்க தான் செய்யும். அதனால் எப்படி அந்த மாதிரி நேரத்தில் எப்படி நம்ம ஃபேஸ் பண்ணுறது அப்படின்றதுக்காக சென்ற வீடியோ பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறேன். அதே மாதிரி இந்த வீடியோவும் ரொம்ப சிம்பிளான கொஷினாக தான் உங்களுக்கு மாடல் கொஷினாக கொடுத்துருக்கேன். அதை யூஸ் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டு சைக்காலஜி. ஃபஸ்ட்டு வர்றது நம்மளுக்கு சைக்காலஜி. ஜீன் பியாஜே அறிதிறன் வளர்ச்சி ஸ்டார்டிங் அவர் 4 பிரிவாக பிரிச்சிருக்காரு. வளர்ச்சி படிநிலைகளை 4 படிநிலைகளாக பிரிச்சிருக்காரு. அந்த புலன் இயக்க படிநிலை என்பது 0 to 2 ஆண்டுகள். அதுக்கு தான் 2 வயசு 3 வயசுக்கு மேலே தான் அந்த கிண்டர்கார்டனை கொண்டு விடுவாங்க. அது புலன் இயக்க நிலை என்று சொல்லப்படுகிறது. ஆக்க நிலையுறுத்தல் கற்றல் கோட்பாட்டை வெளியிட்டவர் பாவ்லவ். அதுக்கடுத்து ஸ்கின்னர் ஒரு ஆக்க நிலையுறுத்தலை கொண்டு வருவார். இவர் சாதாரண ஆக்க நிலையுறுத்தல்னாக்க கற்றல் கோட்பாட்டை வெளியிட்டவர் பாவ்லவ். நுண்ணறிவு ஈவு கணக்கிடுவதற்கான சூத்திரம், ஐக்யூ சூத்திரம் எப்படி கணக்கிடுறாங்கன்னா மன வயது பை கால வயது, மென்டல் ஏஜ் டிவைடட் பை க்ரானிக்கல் ஏஜ் இன்ட்டு 100. இதுதான் ஐக்யூவை கணக்கிடுவதற்கான சூத்திரம். இது 16 வயசுக்குள்ளே என்ன ஐக்யூவோ அதுதான் ஹையஸ்ட் ஐக்யூவாக இருக்கும் அப்படின்ட்டு சொல்கிறாங்க. கற்றல் வளைவு முன்னேற்றம் அல்லது வீழ்ச்சியை குறிக்கிறது. மாஸ்லோவனுடைய தேவைப்படி, மாஸ்லோனாலே பேஸில் உள்ளது, அந்த முக்கோணத்தில் பேஸ், அதாவது அதிகமாக தேவைப்படுவது அடிப்படை உடல் தேவைகள். தன்மதிப்பெல்லாம் டாப்பில் போயிடணும். இது அடிப்படை தேவைகள் அதிக அளவில் இருக்குன்றதால மாஸ்லோ கூம்பில் தேவைப்படிநிலை கூம்பில் அடிப்படை உடல் தேவை இதுதான் ஃபஸ்ட்டில் இருக்குது. ப்ரியாரிட்டி இந்த அடிப்படை உடல் தேவைகளுக்கு. குழவி பருவம் ஜீன் பியாஜே கண்டுபிடிச்சார் இல்லையா, புலன் இயக்க நிலை, அந்த தான் குழவி பருவம்னு சொல்லுவாங்க. குழவின்னா குழந்தைய ஞாபகம் வச்சுக்கோங்க. முயன்று தவறி கற்றல், தாண்டி கற்றல், முயன்றி தவறி கற்றல், அதாவது முயற்சி செய்கிறது. தாண்டை என்ன செய்யறது, ஒரு குரங்கு சிம்பன்சி குரங்கை வச்சு இவர் ட்ரை பண்ணுவார் அவருடைய கொள்கையை நிரூபிக்கிறதுக்காக. கற்றல் மாற்றத்தில் நேர்மறை மாற்றம். நேர்மறை மாற்றம் என்பது ஏற்கனவே ஒன்று நம்ம படித்தது அடுத்ததுக்கு யூஸாக இருக்கணும். ஒரு கற்றல் நிகழ்ச்சி அடுத்த கற்றல் நிகழ்ச்சிக்கு பயன்படுச்சுன்னா அது நேர்மறை மாற்றம். முந்தைய கற்றல் புதிய கற்றலுக்கு உதவுது. தனிநபர் வேறுபாடுகளை அளவிட பயன்படுவது. நுண்ணறிவு சோதனையும் தனிநபரை அளவிடுவதற்கு பயன்படுகிறது. ஆளுமை சோதனைகள், நாட்ட சோதனைகள், இவை அனைத்துமே தனிநபர் வேறுபாடுகளை ஒவ்வொருத்தவங்களும் 5 விரலும் ஒன்றா இருக்கிறது இல்லையா, அதே போல் ஒவ்வொருத்தவர்களும் வேறுபாடு, அந்த வேறுபாடை எப்படி கண்டுபிடிக்கிறாங்கன்னா இந்த சோதனைகள்லாம் பயன்படுத்தி கண்டுபிடிக்கிறாங்க. குமரப்பருவம் அமைதியும் சிக்கலும் நிறைந்த பருவம், போராட்டம் நிறைந்த பருவம், மன எழுச்சியை மிக்க பருவம் அப்படின்ட்டு சொன்னவர் ஸ்டான்லி ஹால். புயல் வரும்போது நம்ம ஒரு சமுதாய கூடம் போன்ற ஹாலில் தங்க வைக்கிறோமே, அதை குழுவாக வச்சுக்கோங்க. பகுத்தறிதல் என்பது எந்த வளர்ச்சியுடன் தொடர்புது? அறிதிறன் வளர்ச்சி. ஒரு குழந்தையின் முதல் ஆசிரியர் யார் தான்? தாய் தான். தாய்கிட்ட தான் இந்த குழந்தை 3 வயசு வரைக்கும் இருக்குது. பிறந்ததுலேருந்து வயிற்றில் இருக்குது. அபிமன்யுலாம் வயிற்றில் இருக்கும் பொழுதே கற்றுக்கொண்டான்னு சொல்லுவாங்க. உட்காட்சி வழிகற்றல், இன்சைட் லேர்னிங். அதில் எந்த விலங்கு, நாயை வச்சு, பூனையை வச்சு, எலியை வச்சு, குரங்கை வச்சு சோதனைகள்லாம், ஏன்னா மனுஷாலை வச்சு செய்ய முடியாது, கேஸ் ஆகிடும். அதனால் இந்த மாதிரி உயிரினங்களை வச்சு செய்யும்போது உட்காட்சி இன்சைட் லேர்னிங்க்கு எதை பயிற்றினாங்கனாக்கா சிம்பன்சி குரங்கு. பழக்க வழக்கங்கள், திறன்கள், மனப்பான்மைகள், செயல்முறையை கற்றல், இது எல்லாமே சேர்ந்தது தான் என்னது சொன்னவர் யார்? குரோ. எல்லாத்தையும் வச்சு கற்றல் நடைபெறன்னு குரோன்றவர் சொல்லியிருக்காரு. கவன வீச்சு, ஸ்பேன் ஆஃப் அட்டென்ஷன், டாச்சிஸ்டாஸ்கோப், அதாவது ஒரு செகண்டில் என்ன செய்வாங்க, பல்வேறு பொருள்களை காமிச்சிட்டு ஃப்ராக்ஷன் ஆஃப் செகண்டில் எடுத்துருவாங்க. நம்ம எத்தனை பொருள்களை நினைவு வச்சு
அதை சொல்கிறோமோ நம்மளுடைய கவன வீச்சு அதிகரிக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. அதுக்கு எந்த கருவி பயன்படுகிறதுனா டாச்சிஸ்டாஸ்கோப். மனவீழ்ச்சி என்ற சொல் எந்த மொழி சொல்? லாட்டின். எமோஷன். சமூக கற்றல் ஃபாண்டூரா. சமுதாயத்துக்கும் என்னது ஒரு கற்றலுக்கும் சமூக கற்றல் பாண்டிங் பண்ணுறது ஆல்பர்ட் பாண்டூரா. ஆளுமை என்ன பொருள்? பெர்சோனா முகமூடி. மீத்திறன் மிக்க குழந்தைகள். நம்மக்கிட்ட உள்ள ஐக்கியூ அதிகமாக இருக்கிற பசங்களை நம்ம கேள்வியை கேட்கும் முன்னாடியே விடை சொல்லுவாங்க பாருங்கள். அவங்களே சிலதெல்லாம் சொல்லுவாங்க. குழந்தைகிட்டேருந்து நிறைய கற்றுக்கலாம் நம்ம. அது அந்த மாதிரி குழந்தைங்க வந்து மீத்திறன் குழந்தைகள், கிஃப்டட் சில்ட்ரன். 140க்கு மேலே இருக்கும் ஐக்கியூ. வளர்ச்சி என்பது எது? அளவரி சார்ந்தது, குவான்டிடேட்டிவ். செயல்பாட்டு ஆக்கநிலை. ஏற்கனவே சொன்ன பாருங்கள், வெறும் ஆக்கநிலையுறுத்தல்னா பாவ்லோவ். செயல்பாட்டு ஆப்பரண்ட் கண்டிஷனிங்னாக்கா ஸ்கின்னர். முக்கியமானது. தேசிய கல்விக் கொள்கை முதலில் அறிமுகப்படுத்தப்பட்டது. இது வந்து NPE. எந்த வருஷம்? 1968. ஒருவர் தன்னிடம் உள்ள குறைகளை மறைக்க வேறு ஒரு துறையில் சாதனை பெறுவது. ஈடு செய்தல், காம்பன்சேஷன். ஆர்டி ஆக்ட் அமலுக்கு வந்த ஆண்டு 2009 அதை வந்து தொடங்கிட்டாங்க. இருந்தாலும் ஆக்ட் வந்து செயல்பட்டது ஏப்ரல் 1 2010. நுண்ணறிவு இரட்டைக்காரணி, ஸ்பியர்மேன். ஒரு ஸ்பியருக்கு 2 ஹெமிஸ்பியர் அரைவட்டாக இருக்கிறத ஞாபகம் வச்சுக்கோங்க. இரட்டைக்காரணி கோட்பாட்டை ஸ்பியர்மேன். மறதி வளைவு, எட்டி எட்டி பார்க்குறது, மறந்துட்டு எட்டி எட்டி பார்க்கறத நினப்பு வச்சுங்க. மறதி வளைவை உருவாக்கியவர் எப்பிங்காஸ். பேரபோலா. லெக்ஷியானாக்கா படித்தல் திறன். கற்பித்தலில், அதாவது டிஸ்கிராஃபியா அப்படின்னா எழுதுதல் திறன் குறைபாடு உள்ள குழந்தைகள். அப்புறம் என்னது? கணிதம்னாக்கா கால்குலியா. கற்பித்தலின் நோக்கம் என்னது? மாணவர்களுடைய நடத்தையை மாற்றுவது. பாடத்தை முடிக்கிறதுக்காக நம்மளுக்கு கிடையாது, எக்ஸாமுக்காக கிடையாது. அவங்களுடைய கேரக்டரை வந்து நம்ம வந்து நல்ல கேரக்டரை மாற்றுறது தான். பன்முக நுண்ணறிவு, மல்டிபிள் இன்டெலிஜென்ஸ். அதாவது என்னது? கார்டனர். பன்முகம், கார்டனர் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. கற்றலில் பின்னூட்டம் எதற்கு உதவுகிறது? தவறுகளை திருத்தவும் பயன்படுகிறது. எந்தெந்த நம்ம மிஸ்டேக் பண்ணியிருக்கோம், இவ்வளோ மாடல் பேப்பர் எழுதி பார்க்குறோமே, எதுக்காக? நம்மளுடைய தப்பு எங்கே பண்ணுறோம், நம்ம எந்த ஏரியாவில் வீக்காக இருக்கோம், எதை மறந்துட்டோம் அப்படின்ட்டு நம்மளை நாமே சோதிக்கிறது தான். தவறுகளை திருத்தவும் நம்மளை முன்னேற்ற ஊக்கப்படுத்தவும் தான். அதனால் இரண்டும் A and B. அடுத்தது தமிழ். யாமறிந்த மொழிகளிலே தமிழ்மொழி போல் இனிதாவது எங்கும் காணோம். மகாகவி பாரதியார். திருக்குறளில் உள்ள மொத்த அதிகாரங்கள் 133. இங்கே பாருங்கள், 130 குறட்கள், 1330 குறள்கள், 133 அதிகாரங்கள். சிலப்பதிகாரத்தை இயற்றியவர் யார்? இளங்கோவடிகள். இதெல்லாம் வந்து அரை செகண்டு, 1 செகண்டே போதும் இந்த மாதிரி கேள்விகள்லாம் பதில் சொல்கிறதுக்கு. லக்கு தான் இந்த மாதிரி கேள்விகள்லாம் வந்தால் உண்மையிலே நம்மெல்லாம் கிஃப்டட் தான். செந்தமிழ், செம்மையான தமிழ் அப்படின்றது பண்புத்தொகை. ஐம்பெருங்காப்பிகளில் பொருந்தாத சிலப்பதிகாரம், மணிமேகலை, குண்டலகேசி. இதெல்லாம் வந்து என்னது? சீவக சிந்தாமணி. இதெல்லாம் வந்து ஐம்பெருங்காப்பியங்கள். இந்த சூளாமணி இதெல்லாம் வந்து என்னது? வளையாபதி, குண்டலகேசி இதெல்லாம் வந்து ஐம்பெருங்காப்பியங்கள். சூளாமணி என்பது ஐஞ்சிறுங்காப்பியங்கள் வரும். உதயகுமாரன காவியம்லாம். பகுபத உறுப்புகள் எத்தனை வகைப்படும்? உறுப்புகள் அப்படின்றது வந்து 6. கம்பராமாயணம் எத்தனை காண்டம்? 6. தமிழின் முதல் இலக்கண நூல் தொல்காப்பியம். அவர் தான் ஓரறிவு, ஈரறிவு, மூவறிவு, நாலறிவு, தமிழ் எழுத்துக்கள், முதல் எழுத்து, சார்பு எழுத்து என்ற இலக்கணத்தை வகுத்தவர் இந்த தொல்காப்பியர். அடுத்தது பாருங்கள், திராவிட ஒப்பிலக்கணம். ஒப்புனாக்கா நல்லது தானே, அதனால் கால்ட் வெல். ஒப்பிலக்கணம் செய்தால், ஒப்பீடு செஞ்சால் நல்லது தானே, வெல் தானே, வெல்டன். அப்போ கால்ட் வெல். தமிழ்நாட்டின் மாநில மரம் பனைமரம். ஏரிகள் தோறும் என்ன செய்வாங்க? ஒவ்வொரு ஏரியில் பாண்டிங்கில் இந்த பனை மரத்தை நட்டிருப்பாங்க. ஏன்னாக்கா அது வந்து நீரை தக்க வைத்து நிலத்தடி நீரை உயர்த்தக்கூடிய இந்த பண்பு பல வருடம் உறுதியாக வாழக்கூடிய மரம் பனைமரம், நம்ம தமிழ் மாநிலத்தின் மரம். 8 தொகை நூல்களுள் அகமும் புறமும் கலந்ததுன்னா பரி. குதிரை மேலே ஏறி அகத்தையும் பார்க்குது, புறத்தையும் பார்க்குது, அதனால் பரிபாடல். பரி என்றால் குதிரை. அப்போ அகமும் புறமும் கலந்த நூல். திருவள்ளுவர் ஆண்டு தொடங்கும் மாதம் தை. அதுக்கடுத்து ஊமை கவிஞர். இவருடைய பேர் வந்து சுப்பிரமணிய
சுப்பிரமணியன்ட்டு சுரதா, ஊமை கவிஞர் சுரதா. அடுத்தது பாருங்கள், முத்தமிழ் காப்பியம் சிலப்பதிகாரம். முத்தமிழ் காப்பியம்னா இயல், இசை, நாடகம் போன்ற 3 இதுலேயும் 3 தமிழையும் சொல்வதால் சிலப்பதிகாரத்தை முத்தமிழ் காப்பியம் என்று சொல்கிறார்கள். தொல்காப்பியத்தில் அதிகாரம்னாக்கா 3. கிறித்துவ கம்பெனினை போட்ட விட கிருஷ்ணப்பிள்ளை, கீக்கி ஞாபகம் வச்சுக்கோங்க, கீக்கிமான்ற மாதிரி கிருட்டினார். பெண்மதி மாலை வேதநாயகம் பிள்ளை. புறநானூறு எவ்வகை நூல்களுள் ஒன்று, 8 தொகை நூல்களுள் ஒன்று. நற்றிணை, நல்ல குறுந்தொகை, ஐங்குறுநூறு, 18 ஓங்கு பரிபாடல், கற்றோர் ஏத்தும் கலித்தொகை, இவை நான் 8 தொகைன்ட்டு ஒரு பாடல் வரும்னு நினைக்கிறேன் தமிழில். அந்த அதாவது 8 தொகை நூல்கள் 8 நூல்களை பற்றியும் பாடல்களை பற்றியும் இது சிறப்பை சொல்லும். அதுக்கடுத்தது இங்கே பாருங்கள், தமிழ் எழுத்துக்களில் ஆயுத எழுத்து சார்பெழுத்தை சார்ந்தது. முதல் எழுத்து சார்பெழுத்துன்னு சொல்லுவாங்க இல்லையா, அதில் சார்பெழுத்தில் தான் ஆயுத எழுத்து. கவி சக்கரவர்த்தி, சக்கரவர்த்தி என்று அழைத்தவர் கம்பர். கவி அப்படி ஞாபகம் வச்சுக்கோங்க. கள்ளன், கள்ளன்னா நம்மளுக்கு என்னது, திருடன். கள்வன் திருடன், அதுக்கு எதிர்ச்சொல்லு நல்லவன். உலக பொதுமறை என்று போற்றப்படுவது திருக்குறள். 10 பாட்டு நூல்களில் குறைந்த அடிகளை உடைய நூல். 10 பாட்டு நூல்களில் குறைந்த அடிகளை உடைய நூல் முல்லை. முல்லை சின்ன பூவாக இருக்குது பாருங்கள், அது மாதிரி குறைந்த அடிகளை உடையது. அடுத்தது பாருங்கள், வாடிய பயிரை கண்டபோதெல்லாம் வாடினேன் என்றவர் வள்ளலார். வாடிய வள்ளலார் அப்படின்னு நினைப்பு வச்சுங்க. அப்போ வள்ளலார். தனித்தமிழுக்கு வித்துவிட்டவர் மறைமலை அடிகள். அறத்துப்பாலில் உள்ள இயல்களின் எண்ணிக்கை. அறத்துப்பால், பொருட்பால், இன்பத்துப்பால் இல்லையா, அதனால் அந்த இயல்களுடைய எண்ணிக்கை 4. ஆற்களி, ஆற்களி அப்படின்னா அது கடல். குட்டி தொல்காப்பியம் எனப்படுவது தொன்னூல், தொன்னூல் விளக்கம், அதுவும் ஒரு இலக்கண நூல் தான். அடுத்தது பாருங்கள், நாலடியாரை இயற்றியவர் யார், சமண முனிவர்கள். இந்த சமண முனிவர்கள் இந்த நாலடியார் என்ற நூலை இயற்றியவர்கள். அதாவது ஒரு புலவர் இல்லை, நிறைய புலவர்கள் சமண முனிவர்கள். பாரதிதாசன் வெளியிட்ட இதழ் என்னது, குயில். குயில் பாட்டை எழுதியவர் யாருன்னு கேட்டால் பாரதியார். இதில் இதழ், அந்த பாரதிக்கு தாசன் இல்லையா, அதனால் இவருடைய வெளியிட்ட இதழின் பெயர் குயில். இன்னொன்று முக்கியமானது இந்த சுரதாவுக்கு விளக்கம் சொல்லும்போது கொஞ்சம் ஸ்டக் ஆயிடுச்சு, அதை பார்க்கலாம் விளக்கத்தை. உவமை கவிஞர் என அழைக்கப்படுபவர் யார், சுரதா. இந்த சுரதாவுக்கு இயற்பெயர் என்னன்னா ராசகோபாலுன்னு கூட ராஜகோபாலன். ஆனால் இவர் என்ன செஞ்சார், பாரதியாரை என்ன செஞ்சார், மெர்சலாகி பாரதியார் பார்த்து மெர்சலாகி பாரதிதாசன் தன்னுடைய பேரை பாரதிதாசன் கனகசுப்ர தினத்தை பாரதிதாசன்னு மாற்றிக்கினார். அந்த கனகசுப்ர தினத்தை பார்த்து மெர்சலான ராஜகோபாலன் தன்னுடைய பேரை என்னது சுப்புரத்தின தாசன்றது போல சுரதான்னு வச்சுக்கிட்டார். இந்த சுப்புரத்தின தாசன் தான் இங்கே சுரதா. அதை சொல்கிறதுக்கு ஸ்டக் ஆகிப்போச்சு, திடீர்னு வரல, அதனால் அதை தெரிஞ்சுக்கோங்க. அவர் சுரதாவினுடைய இயற்பெயர்னு கேட்டால் கனகசுப்புரத்தினம்னு கொடுத்துருப்பாங்க, ராஜகோபால்னு கொடுத்துருப்பாங்க. நீங்கள் எதை தேர்ந்தெடுக்கணும், ராஜகோபால். ஓமை கவிஞர்னு சொன்னாலும் இந்த சுரதா தான். ஓமையை வச்சு பாடுறதுல சுரதாவை அடிச்சுக்க ஆள் இல்லை, அதனால் ஒரு ஓமை கவிஞர் என்று அழைச்சாங்க. அடுத்தது இங்கிலீஷை பார்க்கலாம். எளிமையான கேள்விகள் தான், கொஞ்சம் ஈஸியான மனநிலையில், நீங்கள் லைட்டான மனநிலையில் இருக்கணுன்றதுக்காக எளிமையான கேள்விகள் தான் கொடுத்துருக்காங்க. சூஸ் த கரெக்ட். அபாலிஷ், எராடிகேட், சினோனிம்னா சேம் மீனிங், அபாலிஷ், எராடிகேட். இங்கிலீஷ் டீச்சர்ஸ்க்கெல்லாம் இதெல்லாம் சர்வசாதாரணம். தமிழ் டீச்சர், மற்ற மேக்ஸ் டீச்சர் இவங்களுக்கெல்லாம் கொஞ்சம் இங்கிலீஷு கிராமர்லாம் போட்டுருவாங்க, கண்டென்ட் இருக்கும்போது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். ஆனஸ்ட் மேன், இது சவுண்டு வவல் சவுண்டு வர, வவல் லெட்டர் இல்லை, இது வவல் சவுண்டு வர்றதால ஆன்ன்றதை போடணும். சாங் பியூட்டிஃபுல்லி, பார்ட்ஸ் ஆஃப் த ஸ்பீச்சில் அட்வர்ப். பாடலை பியூட்டிஃபுல்லின்னு சொல்கிறதால அட்வர்ப். இங்கே பாருங்கள், அடுத்தது ஆர்ன் தே, கொஷின் டேக். ஆர் இங்கே வந்திருக்கால, ஆர்ன் தே. சேஞ்ச் இன் டு பாசிவ் வாய்ஸ். த கேட் சேஸ்ட் த மவுஸ். இந்த மவுஸ் முன்னாடி வந்துடும், சப்ஜெக்ட் பின்னாடி போயிடுவோம். த மவுஸ் வாஸ் சேஸ் த கேட்.
இந்த கேட்டை கொடுக்கல, இருந்தாலும் அது பாசிவ் வாய்ஸ். ப்ளூரல் ஃபார்ம் ஆஃப் த சைல்ட்னா சில்ட்ரன். ஐடென்டிஃபை த டென்ஸ். ஐ ஹாவ் பீன் ரீடிங். அப்போ ப்ரெசண்ட்டு, இது ப்ரெசன்ட் டென்ஸு, இது பர்ஃபெக்ட் டென்ஸு, இது கண்டினியூஸ் டென்ஸ். அதனால் ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட் டென்ஸ், கண்டினியூஸ் டென்ஸ். ஃபைண்ட் த ஆன்டனிம். ஆப்டிமிஸ்டிக், பெசிமிஸ்டிக். ஆன்டனிம்னா ஆப்போசிட்ஸ். த பர்சன் ஹூ ஸ்டடீஸ் த ஸ்டார்ஸ் அண்ட் பிளானட்ஸ் இஸ் அஸ்ட்ரானமர். ஒன்ஸ் அ ப்ளூ மூன், ரேர்லி. இது இடியம்க்கு என்ன இது? ரேர்லின்னு அர்த்தம். ப்ளூ மூனு நடக்காதது, அதை சொல்கிறதால ரேர்லின்னு அர்த்தம் அந்த இடியம்க்கு. சூஸ் த கரெக்ட் ஸ்பெல்லிங், அக்காமடேஷன். அதுக்கு அடுத்தது விச் இஸ் த காம்பவுண்ட் வேர்டு. 2 வார்த்தைகள் வந்து என்னது இணைஞ்சு இருக்குது. சன்லைட். ஐடென்டிஃபை த சென்டென்ஸ் பட்டன். பேர்ட்ஸ் ஃப்ளை. 2 தான். இங்கே ஒரு சப்ஜெக்டு, இவர் வர்பு, அவ்வளோதான். அடுத்தது பாருங்கள், ப்ரிஃபிக்ஸு. ப்ரிஃபிக்ஸுனாக்கா முன்னாடி அட்டாச் ஆகுது. அன்ஹாப்பி. வாட் இஸ் த கம்பேரிட்டிவ் டிகிரி ஆஃப் குட். இர்ரெகுலரு வர்பு, இது அதனால் அட்ஜெக்டிவ், அதனால் வந்து குட், பெட்டர், பெஸ்ட். அந்த குட், பெட்டர், பெஸ்ட்டுன்னு வரலாம். அதே போல் வர்ஸ், பேட், வர்ஸ், ஃபஸ்ட் அப்படின்னு வரும். அதெல்லாம் இர்ரெகுலரு அட்ஜெக்டிவ்ஸ். இங்கே பாருங்கள், இங்கே குட், குட்டர், குட்டஸ்ட்டுன்னு போட்டுற போகிறீங்க. மோர் குட்டு இதெல்லாம் வராது. என்னது பெட்டர் தான் வரும். சூப்பர்லேட்டிவ் டிகிரியில் பெஸ்ட்டு வரும். அதனால் இதில் வந்து கம்பேரிட்டிவ் டிகிரி இருக்கிறதால பெட்டர். சூஸ் த கரெக்ட் ப்ரிப்போசிஷன்ஸ். Prepositions on the table. The book is on the table. A collective noun for a group of lines. Pride. லைனுடைய கூட்டத்தை வந்து ப்ரைட். அதே போல் இந்த வேர்டுக்கெல்லாம் மீனிங் தெரிஞ்சுக்கோ. ஃப்ளாக்கு, ஹேர்டு, ஸ்வாமு, அதெல்லாம் மீனிங் தெரிஞ்சுக்கோங்க. வாட்டர். வாட்டர் வந்து அன்கவுண்டபிள் நவுன். அடுத்தது பாருங்கள், சூஸ் த கரெக்ட் வெர்ப். ஒன் ஆஃப் த பாய்ஸ் இஸ் ஒன் ஆஃப் த பாய்ஸ். அப்போ இந்த பாய்ஸ் கூட்டத்தில் ஒரு பையன், அதனால் இங்கே ஈஸு தான் வரும். பாய்ஸுன்னு வந்திருக்கிறதால நீங்கள் வந்து ஆறு போட்டுறாதீங்க. டுடேவை பார்த்துட்டு ஈஸும் ஆறாக தான் வரும். ஹேஸும் ஹேவ் எல்லாமே ப்ரெசன்ட் டென்ஸ் தான். அதில் சிங்குலர் ஒன் ஆஃப் த பாய்ஸ்ன்னு போது சிங்குலர். சேஞ்ச் இன்டு இன்டைரக்ட் ஸ்பீச். ரிமூவ் த கமா கொட்டேஷன். ஸோ ஆட் த கன்ஜங்ஷன் தட். ஓகே, இங்கே செட்டுன்னு வந்தால் டோல்டுன்னு வரும். இங்கே செட்டுன்னு மட்டும் வந்திருக்கிறதால நான் லிசனர் இல்லை, அதனால் ஹீ சேட் தட் ஹி வாஸ் பிஸி. இங்கே ஐன்றது ப்ரொனவுனாக மாறிடும். ஹீ அப்போ வந்து என்னது? ஹி வாஸ் பிஸி. பாஸ்ட் டென்ஸ். இவனுக்கு பாஸ்ட் டென்ஸு வாஸ். ஓகே, த சினானிம் ஆஃப் அனார்மஸ், ஹியூஜ், எனார்மஸ். இன்ட்ராகேட்டிவ் ப்ரோனவுன் ஹூ. இங்கே பாருங்கள், ஃபில்லிங் த பிளாங்க்ஸ். இஃப் ரெயின்ஸ் ஐ வில் கம். இது இந்த இஃப் வந்ததுனால இங்கே வில்லு. அடுத்தது பாருங்கள், ஆட் மென் அவுட். இதெல்லாம் என்னது? ஃப்ரூட்டு. இவன் தான் வெஜ்ஜு. சஃபிக்ஸ் ஆஃப் த சைல்டு, சைல்ட்ஹுட். ஃபைண்ட் த எரர். ஹி கோ டு. ஹீன்னு வந்திருக்கு. கோ. டெய்லி போகிறான். டெய்லி நடக்கிற நிகழ்ச்சியை வந்து எஸ் சேர்த்து போடணும். அதுவும் இல்லாமல் இந்த ஃபைண்ட் த எரர். கோன்றது எரர். ஆன்டனிம் ஆஃப் அக்செப்ட். எதிர்ச்சொல்லுனது ரெஃப்யூஸ். இங்கே பாருங்கள், ஒர்க் ஹார்ட் ஆர் இல்லாட்டி யூ வில் ஃபெயில். அதுக்கடுத்து பாருங்கள், அ போயம் ஆஃப் 14 lines sonnet. ஐடென்டிஃபை த ஃபிகர் ஆஃப் ஸ்பீச். ஆஸ் பிரேவ் அஸ். சிமிலி. சிங்கம் போல் உனக்கு சிங்கம் போல் நடந்து வரான் செல்ல பேராண்டின்றது அது சிமிலி. சிங்கம் போல் அப்படின்றாங்க இல்லையா, அதனால் ஆஸ் பிரேவ் அஸ். அடுத்தது நம்ம ஹீரோ மேக்ஸ் வந்துட்டாங்க. ஒரு முக்கோணத்தின் 3 கோணங்களின் கூடுதல் எவ்வளோ? சின்ன முக்கோணமாக இருந்தாலும் பெரிய முக்கோணமாக இருந்தாலும் 180 டிகிரி தான். மீ போ வா. இங்கே 12 இருக்கான், இங்கே 18 இருக்கான். இவனை டானா வகுத்தில் போடும்போது இங்கே 6. இங்கே என்னது? நம்ம இது பொது வகுத்து பகாக்காரனி கேட்டால் அதை போடலாம். இல்லாட்டி நம்ம 6 கூட எடுத்துக்கலாம். இங்கே 6 எடுத்துக்கிட்டிங்கனாக்கா 6 12 3 18. மீ போன்றதால என்னது? மற்றவங்களெல்லாம் அனுப்பிச்சிட்டான். இவனையும் அனுப்பிச்சிட்டு பொதுவாக இருக்கிற காரணியை மட்டும் எழுதும். பகா காரணின்னு கேட்டால் தான் நம்ம ஃபஸ்ட்டு 2ஆல் வைக்கணும். அதுக்கடுத்தது என்னது பாருங்கள், 12 18. இவனுக்கு பொதுவாக இருக்கிற எண்ணெய் 6. இவன் 2 தடவை 3 தடவை. ஸோ பொதுவாக இருக்கிற எண்ணெய் மட்டும் எழுதினா தான் மீப்போக்கா. பொதுவாக இருக்கிறதையும் பொது இல்லாததையும் சேர்த்து பெருக்கி போட்டுக்கிட்டா அவன் மீசிமா. வட்டத்தின் பரப்பளவு πr². 25 பின்னமாக மாற்றுகன்னாக்கா என்னது? 25. 25 டிவைடட் பை 100. ஸோ 1/4. ஸோ பின்னமாக மாற்றியாச்சு.
பர்சன்டேஜ். ஏ ப்ளஸ் பி த ஹோல் ஸ்கொயர். இது சினிமா புகழ் முற்றொருமை, வர்க்க முற்றொருமை, முதல் முற்றொருமை. 7ஆம் வகுப்பில் நீங்கள் முற்றொருமைன்னு படித்தாக்க இதை தான் ஃபஸ்ட்டு படிப்பீங்க. அதனால் இதை மறக்கவே கூடாது. இதை பேஸ் பண்ணி தான் எல்லா முற்றொருமைகளும் வரும். அதனால் ஏ ஸ்கொயர் ப்ளஸ் 2ab ப்ளஸ் பி ஸ்கொயர். ஏ ப்ளஸ் பி த ஹோல் ஸ்கொயருக்கு என்ன விரிவாக்கம் இது தான். சப்போஸ் இதில் வந்து ஏ ப்ளஸ் பி இன்ட்டு ஏ ப்ளஸ் பின்னு கொடுத்தாலும், இந்த ஆப்ஷன் இல்லாத இந்த மாதிரி டபுளாக கொடுத்துருந்தாலும் இதை டிக் பண்ணிக்கோங்க. முதல் 10 இயல் எண்களின் கூடுதல் n × n+1 / 2. இப்போ வந்து 55. இதெல்லாம் அப்படியே ஞாபகம் வச்சுக்கணும். இந்த ஃபேன்சி நம்பர்ஸ்லாம் வர்க்கம் வந்து வர்க்கம் மூலம் கண்டுபிடிக்க ஈஸியாக இருக்கும். 144 இதுக்கெல்லாம் 12. இது 5 க்யூப் 5 × 5 × 5 5 × 5 × 5. ரொம்ப ஈஸியாக இருக்குது. பேப்பர் 1 கொஷின் மாதிரியே இருக்குது இந்த பேப்பர் 2 கொஷின்ஸு. இருந்தாலும் நீங்கள் அதை ப்ராக்டிஸ் பண்ணிக்கோங்க. ஒரு சிங்கன முக்கோணத்தின் கர்ணத்தின் வர்க்கம் பித்தாகரஸ் தேற்றம். இது எந்த தேற்றம்? பித்தாகரஸ். முதல்ல தேற்றம்னு உங்களுக்கு அறிமுகமாகதே 8th ஸ்டாண்டர்டில் இந்த பித்தாகரஸ் தேற்றம் தான். ஒரு செங்கோண முக்கோணத்தில் கர்ணத்தின் வர்க்கமானது மற்ற 2 பக்கங்களின் வர்க்கங்களின் கூடுதலுக்கு சமம். இது எந்த தேற்றம்? பித்தாகரஸ். 2x = 10. அப்போ எக்ஸு நம்பர்லாம் ஒரு பக்கமாக கொண்டு வந்துடுறோம். அப்போ x = 10/2. ஸோ we get 5. ஓகே. இப்போ வந்து இது எக்ஸும் இந்த 2வும் மல்டிப்ளையில் இருக்கிறதால ரைட் சைடு வரும்போது டிவிஷனில் மாறிடும். x⁻0 மதிப்பு 1. எனிதிங் பவர் 0 = 1. a பவர் 0வாக இருந்தாலும் சரி, p பவர் 0வாக இருந்தாலும் சரி, 1000 பவர் 0வாக இருந்தாலும் சரி, ஒன்று தான். செவ்வகத்தின் சுற்றளவு 2 × l + b. இங்கே பாருங்கள், a பவர் கியூப், a பவர் ஸ்கொயர். ஸோ a பவர் 5. ஏன்னா அடிமானங்கள் சமம். உடனே அடுக்குகளை கூட்டிக்கணும். 3 2ஐயும் கூட்டிக்கணும். அடிமானங்கள் சமமெனில் அடுக்குகளை கூட்டிக்கொள். இது வந்து அடுக்குக்குறி விதிகளில் வரும். இதே சப்போஸ் மைனஸாக இருந்ததுன்னு வச்சுக்கோங்களேன். இங்கே a⁻3 / a². அடிமானங்கள் சமம் இல்லையா? உடனே அடுக்குகளை கழிச்சிடும். கழிச்சிட்டு a⁻1 இல்லாட்டி ஏன்னு போடணும். இதே வகுத்தல் குறி வந்ததுன்னா. அடுத்தது பாருங்கள், 3/4 முக்கால். அப்போ 75%. ஒரு சதுரத்தின் 5 சென்டிமீட்டர். அதனுடைய பரப்பளவு என்னது? a² இல்லையா? பரப்பளவுக்கு 25 சதுர சென்டிமீட்டர். டெட் பேப்பருக்கும் கொஞ்சம் ஸ்பெஷல் டெட்டுன்றதால கொஞ்சம் ஈஸியாக தான் கொடுப்பாங்க போல இருக்குது. பகா எண்களில் உள்ள ஒரே ஒரு இரட்டைப்படை எண் எதுனாக்கா 2 தான். இரட்டை எண் ஆனால் பகா எண்கள் என்னது? முக்கால்வாசி 99% என்னது? ஒற்றை எண்ணாக தான் இருக்கும். ஆனால் இந்த 2ன்றது இரட்டைப்படை எண். ஆனால் இவன் பகா எண் கூட்டத்தில் சேர்ந்துட்டான். LCM of 4 and 6 2 3. அப்போ பொதுவாக இருக்கிற எண்ணையும் பொது இல்லாத இருக்கிற எண்ணையும் பெருக்கிக்கணும். இப்போ 2 4 நாமும் 12. வட்டத்தின் மிக பெரிய நான் எது? மையப்புள்ளி வழியாக செல்லும் விட்டம் தான் மிக பெரிய நான். அடுத்தது பாருங்கள், 40 20%. எதை கேட்குறாங்களோ அதை அப்படியே எடுத்து போட்டுக்க வேண்டியது தான். 5 times 8. ஸோ கோளத்தின் கன அளவு 4/3 πr². log 1 மதிப்பு 0. அடிமானம் 10. சதுரங்க பலகையில் உள்ள மொத்த சதுரங்களின் எண்ணிக்கை 204. நீங்கள் வந்து இப்படி என்னது 64 சொல்லக்கூடாது. இந்த பக்கம் 8, இந்த பக்கம் 8ன்னு. அதெல்லாம் என்னது 2/2 இது மாதிரிலாம் கணக்கு பண்ணுவாங்க. 3/3 அப்படிலாம் கணக்கு பண்ணும்போது 204. இப்போ ஒரு மைனஸு ஒரு எதிர்குறியாக இருந்ததுன்னா கழிச்சிட்டு எது பெருசோ அதை போடணும். இந்த மாதிரி குறிகள் வரும்பொழுது கூட்டலாக இருந்தாலும் சரி, கழித்தலாக இருந்தாலும் சரி, அந்த எண்ணுடைய குறியை பார்க்கணும், கழிச்சிட்டு போடணும். முக்கோணத்தின் பரப்பளவுக்கான ஃபார்முலா ½ இதில் முக்கோணத்துக்கு 3 வகையான பரப்புகள் அவருக்கு இருக்குது. அடுத்தது பாருங்கள், a² - b². இது 3வது முற்றொருமை. இது 1 ப்ளஸ்ஸாகவும் 1 மைனஸாகவும் வரும். இந்த முற்றொருமை 1லேருந்து 100 வரைக்கும் பகா எண்கள் எத்தனை? 25. அதுக்கு தான் நான் ஏற்கனவே சொன்னேன் 444. இதில் பாதி என்னது? 22. உடனே ஒரு 3ஐ போட்டுக்கிட்டு மறுபடியும் 223. இங்கே பாருங்கள், ரிப்பீட்டாக வருதா? 2, அதில் பாதி மறுபடியும் 1. 4422 322 321 அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. இது எதுக்காக இந்த நம்பரை சொல்கிறேன்னா, 1லேருந்து 100 வரைக்கும் உள்ள எண்கள் ஞாபகம் வச்சுக்கிறதுக்காக. இவன் வந்து 1லேருந்து 10 வரைக்கும் உள்ள எண்கள். இவன் வந்து 11லேருந்து 20 வரைக்கும் உள்ள 4 எண்கள். 2 3 5 7 11 13 17 19.
அந்த மாதிரி இருக்கும்போது ஒன்றுன்னு வருதுன்னா 90லேருந்து 100 வரைக்கும் உள்ள எண்கள் ஒன்றே ஒன்று தான், 97 என்ற எண். இதை ஞாபகம் வச்சுக்கிட்டா உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். 1லேருந்து 50 வரைக்கும் உள்ள எண்களில் 15 பகா எண்கள் இருக்குது. 51லேருந்து 100 வரைக்கும் 10 பகா எண்கள் இருக்குது. மொத்தம் பகா எண்கள் பார்த்திங்கன்னா 25. பகு எண்கள் மொத்தம் எத்தனை? 1லேருந்து 100க்கு 74 தான். அப்போ ஒன்று குறையுதே மிஸ் அப்படின்னு கேட்டிங்கன்னா, அவன்தான் ஒருவன், தனி ஒருவனாக நிற்கிறான். பகு எண்ணும் அல்ல, பகா எண்ணும் அல்ல. 1 மில்லிமீட்டர் அப்போ 0.1. 180 கொஷின். நேர்கோட்டின் கோணம். ஒரு முக்கோணத்துக்கும் 180 டிகிரி, ஒரு நேர்கோட்டின் ஒரு புள்ளி வரைஞ்சால் அதுக்கும் 180 டிகிரி. இதே வட்டம்னு கேட்டால், நாற்கரம்னு கேட்டால் 360 டிகிரி சொல்லணும். காலையும் அரையும் பார்த்திங்கன்னா 3/4. 7இன் கணம். கணம் பொருந்தியவர்களே அப்படின்னா நீளமும் இருப்பாங்க, அகலமும் இருப்பாங்க, அவங்க உயரமும் இருப்பாங்க. அதனால் 3 தடவை போகணும். தன்னைத்தானே 3 முறை பெருக்கிக் கொள்ளுதல். அடுத்தது பாருங்கள், இதே போல் தான் சயின்ஸுக்கும் ஈஸியான கொஷின். செல்லின் ஆற்றல் மைட்டோகாண்ட்ரியா. விட்டமின் சி ஸ்கர்வி, ஸ்கர்வி எஸ் சவுண்ட் வருது பாருங்கள். 3ஆம் விதி, ஒவ்வொரு வினைக்கும் எதிர்வினை உண்டு. 3ஆம் விதி. அடுத்தது பாருங்கள், எலுமிச்சையில் வந்து சிட்ரிக் அமிலம். ஒலியின் செறிவை வந்து டெசிபல், நம்மளுடைய என்னது கேட்கும் ஒலி, ஒலி. இதெல்லாம் வந்து 2000க்கு மேலே போனால், 20,000க்கு மேலே போனால் அது அதிக சவுண்டு நம்மளால் கேட்க முடியாது. 20க்குள்ளே இருந்தாலும் நம்மளால் கேட்க முடியாது. மனித உடலில் உள்ள மொத்த எலும்புகளின் எண்ணிக்கை 206 எலும்பையும் எண்ணிட்டு வேண்டாம் அப்படின்னு சொல்லுவாங்க. 206. இரத்த சிவப்பணுக்கள் எத்தனை நாட்கள் தான் வாழும்? 3 மாதம்தான் அவருக்கு ஆயுள் காலம். பூமியின் ஈர்ப்பு முடுக்கம் 9.8 மீட்டர்/செகண்ட்². தாவர உணவு தயாரிக்கும் நிகழ்வு எதுன்னா ஒளிச்சேர்க்கை. நீரின் கொதிநிலை 100°C. மின்சாரத்தை அளக்க பயன்படுவது ஆம்பியர். காற்றில் ஆக்சிஜனின் சதவீதம் 21, நைட்ரஜனின் சதவீதம் கேட்டால் 78. அதை நல்லா புரிஞ்சு வச்சுக்கணும். நீங்கள் அதிக அளவு இருக்கிறது. கடின நீரை மென்னீராக மாற்றுவது சலவை சோடா. அடுத்தது பாருங்கள், ஆவர்த்தன அட்டவணை. மெண்டலி தனிம வரிசை அட்டவணையை உருவாக்கியவர். ஆவர்த்தன அட்டவணை, பீரியாடிக் டேபிள். உலக சுற்றுச்சூழல். ஸ்கூல்ஸ் வந்த உடனே உலக சுற்றுச்சூழல் தினம் கொண்டாடுவோம், மரங்கள்லாம் நடுவோம். இரும்பை கவரும் தன்மையுடைய உலோகம். சின்ன பிள்ளைங்க காந்தத்தெல்லாம் வச்சுட்டு விளையாடுவாங்க. டிஎன்ஏவின் வடிவத்தை கண்டறிந்தவர் வாட்சன் அண்ட் கிரிக். நம்ம சைக்காலஜியில் படிக்கிற வாட்சன் வேறு, இந்த வாட்சன் வேறு. மின்விளக்கில் உள்ள இழை எதனால் ஆனது? டங்ஸ்டன் இழை. பாலின் தூய்மை அளக்க பயன்படும் கருவி லாக்டோமீட்டர். மாசுபடாத எரிபொருள் ஹைட்ரஜன். மனித இதயத்தில் உள்ள அறைகள் எத்தனை? 4 ரூம் போட்டு கட்டியிருக்கோம் நம்ம ஒருத்தவங்களும். பூகம்பத்தை அளக்க பயன்படும் அளவுரு ரிக்டர் அளவு. ரிக்டர் அளவுரு. எய்ட்ஸ் நோயை உருவாக்கும் வைரஸ் HIV வைரஸ். நீராவியாக மாறும் நிலைக்கு வந்து ஆவியாதல் என்று பெயர். தங்கத்தின் குறியீடு AU. AGனா வெள்ளி. அப்புறம் இது CU வந்து இரும்பு, காப்பர். இதெல்லாம் சூரிய குடும்பத்தில் மிக பெரிய கோள்னா வியாழன் தான். பெரிய வியாழன்னே பேர். நம்ம வந்து கிறிஸ்டினில் பெரிய வியாழன்னு சொல்லுவாங்க. மின்கலத்தின் நேர்மின்வாய் ஆனோடு. அடுத்தது பாருங்கள், கதிர்வீச்சை கண்டறிந்தவர் ஹென்றி பெக்கரல். மாஸ்டர் சுரப்பி பிட்யூட்ரி. மண்டை மேலே இருக்கிற மாஸ்டர் சுரப்பி தான் என்னது பிட்யூட்ரி. சவுண்ட் எதில் அதிகமாக பரவும்? எந்த ஊடகம்? திடப்பொருளில் தான் அதிகமாக பரவும். எல்லோரும் சூப்பராக எழுதுங்க. இது வந்து சாம்பிள் கொஷின்ஸ் தான். இதை விட எளிமையாக கேள்விகள் வந்து வந்தாலும் ஆச்சரியப்படுறதுக்கு இல்லை அதிகமாக கொஞ்சம் காம்ப்ளிகேட்டடாக வந்தாலும் நீங்கள் பயப்படக்கூடாது. தெளிவாக உங்களுக்கு தெரிஞ்சதை எழுதி வச்சுட்டு வாங்க. எல்லாருமே பாஸ் ஆகிடுவீங்க. எல்லாருமே 120க்கு மேலே வாங்கிறதுக்கு ட்ரை பண்ணுங்கள். விஷ் யூ ஆல் த பெஸ்ட். இது தான் வந்து ஃபைனல் கொஷின் பேப்பராக இருக்கும்னு நினைக்கிறேன். அதனால் வந்து இனிமேல் வந்து டைரெக்டாக நீங்கள் எக்ஸாமுக்கு போய் வெற்றி அடைஞ்சிட்டு வாங்க. வாழ்த்துக்கள்.